இந்த ரமலான் மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இதற்கு முன்னால் சென்ற ரமலானிலே இருந்த நிறைய சகோதர சகோதரிகள் இந்த ரமலானில் உயிரோடு இல்லை. இந்த ரமலானிலே இருக்கக்கூடிய நாம் அடுத்த ரமலானுக்கு உயிரோடு இருப்போமா இல்லையா என்பது உத்தரவாதமும் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம், இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்விடத்திலே இறையச்சம் உள்ளவர்களாக ஆகுவதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறான். இந்த ரமலான் நம்மிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறது, இந்த ரமலான் மாதம் நம்மிடத்திலே என்ன மாற்றங்களை கொண்டு வரப் போகிறது என்பதை துல்லியமாக அல்லாஹ்வுடைய இந்த வசனம் சூரத்துல் பக்கராவினுடைய 183வது வசனம் நமக்கு தெளிவாக எடுத்து வைக்கிறது. இந்த நோன்பு உங்களுக்கு விதியாக்கப்பட்டிருக்கிறது, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆகலாம் என்பதற்காக என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காக்கிறார். அப்போ அந்த இறையச்சம் என்கிறது என்ன, அந்த இறையச்சம் தக்குவா என்பதற்கான வரைவிலக்கணம் என்ன அப்படிங்கிறத முதல்ல நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். தக்குவா என்பது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு அவன் ஏவிய ஏவல்களை எடுத்து அவன் விலக்கிய விஷயங்களில் இருந்து விலகி நிற்பதுதான். அல்லாஹ் தஆலா பல்வேறுபட்ட வசனங்களிலே இந்த தக்வாவை பற்றி சொல்லி காட்டுகிறான். இத்தகுல்லா என்ற அந்த வார்த்தை, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், ஹக்க துகாத்திஹி, பயப்பட வேண்டிய அளவுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த தக்வா என்பது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் ஏவிய ஏவல்களை எடுத்து அவன் விலக்கியவற்றை நாம் விலகி நிற்பதுதான். இந்த தக்வாவை வெளிப்படுத்தக்கூடிய வகையில தான் நம்முடைய எல்லா அமல்களும் இருக்கிறது. நம்முடைய தொழுகை, நாம் ஜக்காத்து கொடுப்பது, இது போன்ற திக்ரு செய்வது, குர்ஆன் ஓதுவது, எல்லா வணக்கங்களும் அல்லாஹ்வுடைய ஏவலுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலே இருக்க வேண்டும். இந்த வணக்க வழிபாடுகளிலே இந்த நோன்பு என்பது இன்னும் இந்த தக்வாவை மிக மிக நமக்கு வலியுறுத்தக்கூடியதாகவே இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். இந்த நோன்பு என்கிற அந்த வணக்கம் மட்டும் ஒரு வித்தியாசமாக எந்த நேரம் இறைவன் நம்மளை கண்காணித்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு உணர்வை நம்முடைய சின்னதிலிருந்து பெரியது வரைக்கும் ஏற்படுத்தக்கூடியதாகவே இந்த தக்வா, இந்த நோன்பு என்பது அமைந்திருக்கும். வித்தியாசமான ஒரு வணக்கம். இந்த நோன்பு என்பது ஃபஜ்ருடைய நேரத்திலிருந்து மஹரிபு வரை நாம் உணவுகளை தள்ளி வைக்கிறோம். அதிலே நமக்கு தேவை இருந்தும், நமக்கு அது கையிலே இருந்தும் கூட நாம் அதை தொடுவது கிடையாது. உணவுகளை, குடிக்கக்கூடிய நீரை, பானங்களை, நம் திருமணம் முடித்த ஹலாலான நம்முடைய மனைவியையும் கூட நாம் என்ன செய்கிறோம், நமக்கு தேவை இருந்தும் நமக்கு வாய்ப்புகள் இருந்தும் நாம் அல்லாஹ்வுக்காக அந்த நேரத்தில் தள்ளி வைக்கிறோம். எந்த நிலையிலும் இறைவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அந்த எண்ணம் எப்போதுமே எல்லோருக்கும் வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு எப்பவுமே வந்துகிட்டே இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்ப முழுக்க முழுக்க இந்த நோன்பு என்ன செய்கிறது, நமக்கு ஹலாலாக இருக்கக்கூடிய உணவை நாம் அல்லாஹ் கவனித்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், அந்த எண்ணத்தினால் நாம் தள்ளி வைக்கிறோம். உது செய்யும் போது நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நாம் கை ரெண்டையும் கழுவி வாய் கொப்பளித்து நாசிக்கு தண்ணி செலுத்த வேண்டும். கையிலே தண்ணி எடுத்து மூக்கிலே வைத்து கொஞ்சம் லேசாக அதை உறிஞ்சி சீறி கழுவ வேண்டும். அதை சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பாளியாக இருக்கும்போது கடுமையாக எடுக்கக்கூடாது என்று சொல்லி காட்டுகின்றார்கள். நோன்பாளியாக இருக்கும்போது நாசிக்கு தண்ணி செலுத்துவதிலே, அதாவது பகல் நேரங்களில்
மூக்கிலே அதிகமாக தண்ணியை இழுக்க கூடாது என்பதை சொல்லி காட்டுகிறார். ஆக நாங்கள் உழு செய்யும் போது கூட என்ன கவனிக்கிறோம், நாம் நாசிக்கு தண்ணி செலுத்தும் போது அந்த தண்ணி உள்ளே போய் விடக்கூடாது, அது நோன்பை முறித்து விடும் அப்படிங்கிற ஒரு கவனம் நமக்கு இருக்கிறது. நாம் வாய் கொப்பளித்தாலும் அந்த தண்ணீர் உள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கவனம் நமக்கு என்ன செய்யுது, இருந்துகிட்டே இருக்குது. அப்ப சதா சதா எல்லா நேரங்களிலும் நாங்கள் என்ன செய்யறோம்னா, அல்லாஹ் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த நோன்பு காலங்களில இந்த நோன்பு நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கிறது. அதாவது நோன்பையும் பட்டினியையும் ஒன்றாக சேர்த்து பேசக்கூடாது. நோன்பு என்பது பட்டினி இருத்தல் அப்படி என்று சொல்லுவாங்க, அல்லது ஏழைகளினுடைய பசியை உணரக்கூடியதாக இந்த நோன்பு இருக்கிறது அப்படிம்பாங்க. இருக்கலாம், ஆனால் உண்மையிலேயே பட்டினி என்பது வேறு, நோன்பு என்பது வேறு. பட்டினி என்று சொன்னால் சாப்பாடு கிடைக்கலையே காத்துக்கிட்டு இருக்கிறது பட்டினி. கிடைச்சா அப்படியே சாப்பிட்டுருவோம். நமக்கு சாப்பாடு இல்லை, கையில் பலி இல்லை, காசு இல்லை, அல்லது காசு இருக்குது உணவு இல்லை, அப்போ தேடிக்கிட்டு இருந்து கிடைச்ச உடனே சாப்பிட்றது தான் பட்டினி. ஆனால் நோன்புங்கிறது எல்லாம் இருக்குது, பசியும் இருக்குது, ஆனால் நான் சாப்பிட மாட்டேங்கிறோம். தாகமாக இருக்கும், தண்ணி குடிக்க மாட்டேன், ஆசையாக இருக்கும், நான் தொட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம அல்லாஹ் இந்த நோன்பு காலங்களில் ரமலானுடைய இந்த மாதத்தில் மட்டுமல்ல, ஏனைய சுன்னத்தான நோன்பாக இருந்தால் நோன்பாளியான ஒருவர் நோன்பான நிலையில என்னெல்லாம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தடுக்கிறானோ அதை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று காத்துக்கொண்டே இருந்து, அதாவது மற்ற வணக்கெல்லாம் முடிந்துவிடும். இப்ப தொழுகையெல்லாம் தக்பீர் கட்டி சலாத்தோடு முடிந்துவிடும். தொழும்போது சாப்பிடக்கூடாது, தொழுது சலாம் கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்டுறலாம். ஆனால் இந்த நோன்பு என்பது நாள் முழுக்க அந்த ஃபஜ்ர்ல இருந்து மஹரிப் வரை நாம் ஹலாலானதை தள்ளி வைக்கிறோம். இது எதை நமக்கு உணர்த்துகிறது? இந்த நோன்பு மாதம் முழுக்க 29 நாளோ அல்லது 30 நாளோ நாம் இந்த நோன்பை கடைபிடிக்கும் போது அது நம்மிடத்திலே ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கே சொந்தமானதை அல்லாஹ்வுக்கு பயந்து நாம் தள்ளி வைத்திருக்கிறோம். எப்படி நாம் அடுத்தவன் சொத்தை சுரண்டுறது, அல்லது அல்லாஹ் ஹராமாக்கியதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் தடுத்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறது எப்படி? இன்னொருத்தன் சொத்தை சுரண்டலாமா? அநியாயமா இன்னொருத்தனை ஏமாத்தி பிழைக்கலாமா? அப்ப இது அல்லாஹ் நமக்கு தந்ததையே நம்ம சாப்பிடாம இருந்த நமக்கு இன்னொருத்தன் சொத்தை சுரண்டாம இருக்கிறது எவ்வளவு ஒரு பயிற்சி நமக்கு தரும், எவ்வளவு லேசி. இன்னைக்கு சர்வசாதாரணமாக வட்டி கொடுக்கல் வாங்கல், வட்டி என்று செய்யறதில்லை, வேற பேர்ல நம்ம என்ன செய்யறோம், ஓடி பாஸ் பண்றது, பினான்சிக்கு வாகனம் எடுக்கிறது, அடகு வைக்கிறது, ஒரு தேவை வந்து அடகு வச்சு காசு எடுக்கிறது, இப்படியாக இந்த ஏமாற்றத்தில் நாம விழுந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தினுடைய 275வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இந்த வட்டி என்பது அழிக்கக்கூடியது, அழித்து விடும் உங்களை. அப்ப அதே மாதிரி தர்மம் என்பது வளர்த்து விடக்கூடியது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப இந்த வட்டியை தெரிஞ்சுக்கிட்டே நம்ம வேற வழியில இருக்கு என்ன செய்யறது நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப ஹராமானதை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், ஹராமான சொத்து நம்ம கிட்ட சுழண்டுகிட்டு இருக்குது. அப்ப இந்த வட்டியை வந்து தள்ளி வைக்கிறதுக்கு இந்த நோன்பு நமக்கு ஒரு பாடமாக அமையுமா இல்லையா? அதே மாதிரியாக ஹராமான ஒன்றை நம்ம எடுக்கிறது, ஹராமான ஒரு 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 பொருளை நம்ம எடுக்கிறது. இன்னைக்கு பார்க்கலாம், பீடி சிகரெட்டு குடிக்கக்கூடியவங்க அதை விடுறதுக்கு படாத பாடுபடுறாங்க, சர்வசாதாரணமாக நினச்சிக்கிறாங்க. ஒரு பீடி சிகரெட், அதாவது அதுக்கு மேலே புகைத்தல், கஞ்சா, ஏனைய போதைப் பொருட்கள், இதெல்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கெல்லாம் நம்ம கேள்விப்பட்டு இருக்கிறோமோ அந்த இடமெல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய மாதிரி இருக்குது. இவங்களுமா, இவங்க விற்கிறாங்களா, இவங்க பாவிக்கிறாங்களா என்கிற அளவுக்கு இருக்குது. அப்ப இந்த போதை வஸ்து பாவனைகள் அதிகமாக இன்னைக்கு சமுதாயத்தில் தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்குது. இதுல இருந்து இந்த சமுதாயம் விடுபடுறதுக்கு இந்த ரமலான் ஒன்று போதும். ஏன்னா அந்த சாதாரணமா பீடி சிகரெட் குடிக்கிறவன் இந்த நோன்பு காலங்களில் அதை தொட மாட்டேங்கிறான், அவருக்கு வந்து அது கூடாது அப்படிங்கிறது விளங்குது. நோன்பு காலங்களில் ஹலாலான சாப்பாடையே சாப்பிடாம இருக்கணும். அந்த நோன்புடைய நேரத்தில் இந்த இதையும் நம்ம விடுறான். அப்ப விட முடியுமா இல்லையா?
அப்ப ஹலாலான சாப்பாட்டையே நம்ம சாப்பிடாம இருக்கிறோம் என்றால் ஹராமான ஒரு போதைப் பொருளை நம்ம சாப்பிடாம இருக்கிறது இயலாதா? நமக்கே பிடித்தான நம்முடைய சொத்துக்களை நாம சம்பாதித்த உணவை நம்ம சாப்பிடாம இருக்கிறோம் என்றால், நாம பில்லு கட்டுறவன் நம்ம செப்பில் வர தண்ணியை எடுத்து நம்ம குடிக்காம இருக்கிறோம் என்றால், அந்த அல்லாஹ் ஒருத்தனை பயந்து தானே. எதுக்காக நாம் செய்யாம இருக்கிறோம்? அல்லாஹ் நம்மை விட்டு கவனித்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். நீ இதை செஞ்சா நோம்பு முறிஞ்சு விடும். அப்ப அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவன் தடுத்தது அப்படியே இதை தள்ளி வைக்க முடியுமாக இருந்தால், அதே அல்லாஹ் தானே எப்பவுமே நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அதே அல்லாஹ் தானே எப்பவுமே நம்மளை கண்காணித்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப அல்லாஹ் நம்மளை தண்டிச்சிட மாட்டானா? அல்லாஹ் நம்மளை பிடிச்சிட மாட்டானா? இன்ன பத்திஷ ரப்பிக்க லஷதீத், அல்லாஹ்வுடைய எப்படி ரொம்ப கடினமானது என்று அல்லாஹ் தஆலா சொல்றானே. அப்ப அந்த நரகத்தை பயந்து, அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்து, அதிலிருந்து நாங்க என்ன செய்யலாம்? விடுபற்றலாம். இது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்ப இந்த தக்வா என்பது நம்மை ஒரு இறையச்சம் உள்ளவனாக ஆக்குறதோட ரெண்டு விஷயங்களை இந்த தக்வா நமக்கு தரும் அப்படி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில சொல்லி காட்டுறான். சூரா யூனுஸினுடைய 62, 63, 64 வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அந்த அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய, அந்த அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய அந்த மூமின்கள் இருக்கிறார்களே, அவர்கள் மீது பயமும் கிடையாது, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் அப்படி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப அவர்கள் பயமும் இருக்க மாட்டாது, கவலைப்படவும் மாட்டார்கள். எதுக்கு பயம்? அல்லாஹ் நாளை மறுமையிலே நம்மளை நரகத்தில் போட்டுருவானோ என்று எதிர்காலத்தை நினைத்து வர்றதுதான் பயம். இறந்த காலத்தை நினைத்து வர்றதுதான் கவலை. அது இந்த மூமின்களுக்கு என்ன செய்யாது? இருக்காது. என்ன எடுத்துக்குவாங்க? எப்படி அவங்க நடந்துக்குவாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம நிச்சயமா சொர்க்கம் போய்த்திடலாம், அல்லாஹ் நம்ம என்ன செய்வான்? நிச்சயமாக சொர்க்கத்துக்குள்ள நுழைவிப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எதிர்காலத்தில் இருக்கும். எதிர்காலத்தை பற்றி அவர்களுக்கு இருக்கும். அப்ப அவர்கள் மீது பயமும் கவலையும் இருக்காது. தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன். தொடர்ந்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? அவர்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்விடம் தக்வாவோடு நடந்து கொள்வார்கள் அப்படிங்கிறான். அவர்கள் தக்வாவோடு, கானூ யத்தகூன், அவர்கள் தக்வா உள்ளவர்களாக இருப்பார்கள். தக்வா உள்ளவர்களாக இருந்தால் என்ன? அந்த சொர்க்கவாதிகள், அந்த மூமின்கள் யார் என்றால் தக்வா உள்ளவர்களாக இருப்பார்கள். அப்படி என்ன? அல்லாஹ் ஏவியதை எடுத்து அல்லாஹ் விலக்கியதை தடுத்து இருப்பார்கள். தக்வா என்றால் ஆபத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதுதான் தக்வாங்கிறது. விகாயா அப்படின்னு சொல்லுவாங்க. விகாயாங்கிறதெல்லாம் அந்த தக்வா என்ற சொல்லிலிருந்து பிறந்த சொற்கள். அப்ப அந்த விகாயா, தக்வா அப்படிங்கிறதனுடைய நேரடி அரபு அர்த்தம் என்ன என்றால் தற்பாதுகாப்பு, தற்பாதுகாத்துக் கொள்ளுதல். அப்ப தக்வா என்றால் என்ன? அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ் ஏவியதை எடுத்து அல்லாஹ் விலக்கியதை விட்டு நாம் விலகி நின்று நம்மை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்கிறோம். அதான் தக்வா. தக்வா உள்ளவர்கள் அப்படித்தான். அப்ப நரகத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இந்த தக்வா உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அப்ப இவர்கள் ஈமான் கொண்டு அவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ் ஏவியதை எடுத்து அல்லாஹ் விலக்கியதை விட்டும் விலகி நிற்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். தொடர்ந்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা. இவர்களுக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் நன்மாராயணம் உண்டு. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்கிறது அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த உலகத்திலும் மறுமையிலும் இவர்களுக்கு நன்மாராயணம் உண்டு என்று அல்லாஹ் சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றான், லா தப்தீல லி கலிமாத்தில்லாஹி ذلك هو الفوز العظيم. அல்லாஹ் வாக்கு கொடுத்தான்னா மாற்ற மாட்டான். அல்லாஹ்வுடைய வாக்குல எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். சொல்லிட்டு ذلك هو الفوز العظيم, இதுதான் மகத்தான மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப அந்த இறையச்சம் உள்ளவர்கள் அவர்கள் எந்த விதமான பயமும் கொள்ள தேவையில்லை என்றால் அல்லாஹ் வாக்கு தந்துட்டான். நீங்க தக்வாவோடு நடந்துட்டீங்களா உங்களுக்கு மகத்தான வெற்றி இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் வாக்கு தந்துட்டான்.
அல்லாஹ் வாக்கு கொடுத்த மாற்றம் இல்லை அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்லி காட்டுறான். அப்ப இந்த நோன்பு என்பது கண்டிப்பாக நமக்கு என்ன மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்த போகிறது அப்படி என்று சொன்னால், நமக்கு இந்த நோன்பு காலங்களில் ஒரு இறையச்சத்தை நமக்கு தருகிறது. இறையச்சத்தை நம்ம வழங்கப்படுத்திட்டோம். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து அவன் தடுத்ததை விட்டு விலகி நிற்றல். அப்ப நமக்கு அல்லாஹ் தடுத்ததை நாம் இன்னைக்கு தடுத்து இருந்து பழகுறோம். இந்த நம்ம ரமலான் ஃபுல்லாக நம்ம என்ன செய்யறோம்னா, அல்லாஹ் தடுத்ததை நம்ம ஹலாலா ஏற்கனவே இருந்ததை கூட அந்த காலகட்டத்தில் ஹராமா தொட மாட்டேங்கிறோம். ஒரு சின்ன பிள்ளை கூட யாருமே பார்க்கலங்கிறதுக்காக தண்ணி குடிக்காது. தாகம் இருக்கும், வீடு பூட்டி தான் இருக்கும், யாருமே பார்க்கல, தண்ணியை குடிச்சுட்டா குடிச்சு அடையாளம் பள்ளியில தெரியவா போகுது? தெரியாது. ஆனா ஒரு ரகசியமா ஓடி போய் குடிக்கிறதுக்கு இயலாதா? குடிக்க மாட்டேங்குது. ஒரு சின்ன குழந்தையும் செய்யாது, பெரியவங்களும் நம்ம செய்ய மாட்டோம். எதுக்கு? அல்லாஹ் நம்மளை கண்காணித்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், தப்பு கூடாது அப்படிங்கிற உணர்வை ரொம்ப லேசா இது கொடுத்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ரமலான்ல ஷைத்தான்கள் விலங்கிலிடப்படுது அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இந்த ரமலான் மாதம் வந்துட்டுன்னு சொன்னால் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னah, சொர்க்கத்தின் கதவுகள் திறந்து விடப்படுகிறது. வ குல்லிகத் அபுவாபுன் நார், நரகத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டு விடுகிறது. வ சுஃபிதத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிலிடப்படுகிறார்கள். விலங்கிலிடப்படுகிறார்கள் என்றால் என்ன? ஷைத்தானுடைய அந்த அட்டகாசம், ஷைத்தான் மனிதர்களை வழிகெடுக்கிறதுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் மற்றைய மாதங்களை விட இதில் குறைவாகத்தான் இருக்க போகுது. இந்த ரமலான் அல்லாஹ் தஆலா அப்படி சிறப்பிக்கிறான். இந்த ரமலான் மாசத்தை அல்லாஹ் எப்படி சிறப்பிக்கிறான் என்றால், ஷைத்தான் விலங்கிலிடப்படுகிறான். அப்ப மற்றைய நாட்களை நம்மளை ஷைத்தான் இன்னும் ஷைத்தானை எஜ்ரி மஜ்ரதம்ங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இந்த ஷைத்தான் இவன் ஒரு மனிதனுடைய ரத்தம் ஓடுற இடத்துலையும் ஓடுவாங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில ரமலான் காலத்தில் இஹ்திகாஃப் இருக்கிறாங்க. இஹ்திகாஃப் இருக்கிற நேரம் அவருடைய மனைவி சஃபியா பின்த் ஹுயை அவங்க நபி அவர்கள்ட்ட பேசணுங்கிறதுக்காக வராங்க. அப்ப மனைவி கணவனை கண்டிச்சு பேசுறாங்க. இஹ்திகாஃப் இருக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரோடு பேசுறாங்க. பேசிக்கிட்டே அவரை வழி அனுப்புறதுக்காக வெளியில வராங்க. வெளியில அவரை வழி அனுப்பும் போது ரோட்ல 2 தோழர்கள் போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்லி அவங்க வலைக்கும் அஸ்ஸலாம்னு போறாங்க. போறவங்களை கூப்பிடுறாங்க, அலா ருஸ்லிக்குமா, அப்படியே கொஞ்சம் நில்லுங்க அப்படியே சொல்லிட்டு சொல்றாங்க, ஹாதிஹி சஃபியா பின்த் ஹுயை, இது என்னுடைய மனைவி சஃபியா தான் அப்படிங்கிறாங்க. சொன்ன உடனே அவங்க 2 பேருக்கும் ரொம்ப ஒரு அதிர்ச்சியா போச்சு. இதையெல்லாம் ஏன் யார சொல்லலாம் நீங்க சொல்லணும், உங்களை நாங்க சந்தேகமா நினைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சுப்ஹானல்லாஹ் அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்ன ஷைத்தான எஜ்ரி மஜ்ரதம், ஷைத்தான் ரத்தம் ஓடுற இடத்திலும் ஓடுவான், அதுக்கு தான் சொல்றேங்கிறாங்க. அப்ப அந்த ஷைத்தான் ரத்தம் ஓடுற இடத்திலும் ஓடுவான் இல்லையா, அந்த ஷைத்தானுடைய குழப்பம் குறைய போகுது. ரமலான் இல்ல, மற்ற நாட்கள்ல ஒரு வட்டி கொடுக்கல் வாங்கல, ஒரு பாவமான காரியத்துல ஒரு ஏமாற்று பேர் வழியா இருக்கக்கூடியவனுக்கு அதை ஷைத்தான் அலங்கரிச்சு காட்டி அதுல என்ன இருக்குது அப்படி பார்க்க போனா யாருதான் சுத்தம், இதெல்லாம் செய்யாட்டி எப்படி வாழ்றது, இதெல்லாம் நிர்பந்தத்துக்கு இதை செய்யலாம் அப்படின்னு இஸ்லாமிய பேங்கெல்லாம் இருக்குத்தானே, இப்படி எல்லாம் நம்ம தலையை கலட்டுவான். நம்ம ஆளுக்கு ஒரு கதை சொல்லும் போதே அதுதானே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இந்த ஷைத்தான் விலங்கிலிடப்படக்கூடிய இந்த மாசத்துல, அதுலயும் குறிப்பா இந்த நோன்புல அவன் வாழாட்ட முடியாது. நம்ம ஷைத்தான் சொன்னதுனால நம்ம செய்ய மாட்டோம். அதுக்கு என்ன, கொஞ்சம் தண்ணி குடி, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படி என்று நமக்கு மனசு சொல்லியோ அல்லது யாரு சொல்லியோ நம்ம குடிக்க மாட்டேங்கிறோம். அந்த நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரம் நெருங்கும்போது பிள்ளைங்கெல்லாம் அழும். எப்படி அழுது, எத்தனை மணிக்குமா பாங்கு, இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குதுங்கிறதும், தண்ணியை பக்கத்தில் வச்சுக்கிறதும், அது கூலா இருக்கிறதுன்றத பார்க்கறதும் அழுது பிள்ளைகள். பாப்பா சொல்லுவான், அம்மா சொல்லுவாங்க, பரவாயில்ல நீங்க சின்ன பிள்ளை தானே இப்ப திறக்கலாம், பாங்கு சொல்லாம நான் திறக்க மாட்டேங்க. அழுவான், கஷ்டமா இருக்குதம்மா, ரொம்ப தாகமா இருக்குதம்மா, உம்மா சொன்னாலும் செய்ய மாட்டேங்கிறான். அப்ப எந்த அளவுக்கு ஷைத்தான் விலங்கிலிடப்படுறான்றத பாருங்க. அதான் அந்த ஷைத்தான் விலங்கிலிடப்படுறான். அப்ப ஷைத்தான் விலங்கிலிடப்பட்ட இந்த மாசத்துல இந்த பயிற்சி நாம எடுத்துக்கிறோம். எப்படி நமக்கு
ஹலால் என்றதை நாம் எடுத்துக்கலாம், ஹராம் என்றதை எடுத்துக்க கூடாது. தடுக்கப்பட்டதை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு வருது. இந்த உணர்வு வேலை செய்யும். அல்லாஹ் தடுத்த விஷயத்தை நான் எப்பவுமே செய்ய மாட்டேன், கண்டிப்பா நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற அந்த உணர்வு என்ன செய்யுது, வருது. வந்துட்டு சொன்னால் இது எப்பவுமே நமக்கு வேலை செய்யணும். இந்த ரமலான் மாசம் முடிஞ்சாலும் நான் இந்த ஹராத்தை தொட மாட்டேன் அப்படிங்கணும். அப்ப குறிப்பாக நம்ம அடுத்தவன் சொத்தை சுரண்டதை விட்டுட்டு நம்ம இன்னும் கவனிச்சு பார்த்தால் ஹராமானதை தெளிவா செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டே நம்ம பாவிக்கிறோமே. நம்ம இந்த தூள் பாவிக்கிறது, சாராயம் குடிக்கிறது, கஞ்சா பாவிக்கிறது, இதெல்லாம் பாவிக்கிறவன் ஹலால் என்று செய்யல, அல்லது மக்ரூஹ் என்று செய்யல, அல்லது பரவாயில்ல என்று செய்யல. அவனுக்கு தெளிவா தெரியும் ஹராம் என்று. ஆனா இந்த பீடி சிகரெட் பாவிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க என்னமோ அது ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தெளிவான ஹராம், தெளிவான ஹராம். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அஸ்கர கதீருஹு ஃபகலீலுஹு ஹராம். எதை அதிகமாக பாவித்தால் போதை தருமோ அதை கொஞ்சமாக பாவிப்பது ஹராம்ங்கிறாங்க. அப்ப இது கொஞ்சமா இருக்கக்கூடிய போதை, அதுல இருக்கக்கூடிய நிக்கோட்டின் தானே, அதுல இருக்கிறது புகையிலை தானே, அது போதை தரக்கூடியதான். அதிகமா எடுக்கும் போது போதை தரும், அதனால அதை பாவிக்க வேணாம் அப்படின்னு நமக்கு இஸ்லாம் சொல்லி தருது. அதே மாதிரி அது நமக்கு அழிவை கொண்டு வருது. வலா துல்கு பி ஐதீக்கும் இல்ல தஹலுக்காங்கிறான் அல்லாஹ். உங்கள் கைகளாலே உங்களுக்கு நாசத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்கிறான். ஏன்னா அந்த பீடி சிகரெட்டால மட்டும் இலங்கையில வருஷத்துக்கு 25,000 பேர் சாவுறாங்க அப்படிங்கிறது இலங்கையினுடைய சுகாதார அமைச்சினுடைய புள்ளி விவரம். அப்ப 25,000 பேர் வருஷத்துக்கு பீடி சிகரெட்டால மட்டும் சாவுறாங்க என்று சொன்னால் எந்த அளவுக்கு இது போயிருக்குங்கிறத நாங்க சிந்திச்சு பார்க்கணும். இதுவரைக்கும் நம்முடைய நாட்டில் 3 வருஷமா ஏற்பட்ட இந்த கோவிட்-19 என்று வந்ததே 2019. அப்ப 2019 தொடங்கி இன்றைக்கு 2023. அப்ப அந்த கிட்டத்தட்ட 3 வருஷம் முழுமை பெற்ற இந்த கோவிட்-19 என்று பள்ளியெல்லாம் பூட்டி, ஸ்கூல் பூட்டி, தெருக்களை பூட்டி, இப்படியெல்லாம் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் போட இயலாம இருந்து, பள்ளிக்கே தொழ முடியாம போகாம இருந்து, இப்படியெல்லாம் நாம பயந்து இருந்து எல்லாருமே இன்ஜெக்ஷன் அடிச்சு என்ன அதுக்குரிய மருந்துகளை எல்லாம் போட்டு பாதுகாப்பாக இருந்தோமே. இந்த பயங்கரமான இந்த நோயினால இந்த 3 வருஷத்துல இதுவரைக்கும் இலங்கையில் மரணித்தவர்களுடைய எண்ணிக்கை என்ன தெரியுமா? இலங்கையினுடைய புள்ளி விவரம் இன்றைய டேட் வரைக்கும் 16,831 பேர் தான் இலங்கையில் மரணித்ததாக கணக்கு சொல்லுது. மொத்தம் 6,72,48 பேர் கோவிட்-19 பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 6,55,208 பேர் அதுல ரீகவர் ஆகி நோயிலிருந்து வெளியில வந்திருக்கிறாங்க. 16,831 பேர் மரணிச்சிருக்கிறாங்க. இது 3 வருஷத்துக்கு கணக்கு. இந்த 16,831 உண்மையிலேயே கோவிட்ல தான் மரணிச்சாங்க என்றால் சத்தியமா கிடையாது. ஏனென்றால் பிசிஆர்ல பாசிட்டிவ் அது கோவிட்-19 தான். அவன் வேற ஒரு ஒரு கேன்சர்ல போயிருப்பான், ஆக்சிடென்ட்ல போயிருப்பான், பிரசவத்தில் ஒரு பிள்ளை மவுத்தாயிருக்கும், பிரசவத்தில் தாய் ஒருத்தர் மவுத்தாயிருப்பான், அல்சைமர்ல டெமென்சியாவில் மவுத்தாயிருப்பாங்க. அது பாசிட்டிவா இருந்தா அது என்ன கோவிட்-19 சாவாகுது. ஆனா உண்மையில என்ன, இந்த 16,831 பேர்ல வடிகட்டி எடுத்தா 1000 சேருமாங்கிறது சந்தேகமானதான். இதை நான் ஏன் சொல்றேன்னு சொன்னால், நாம பயங்கரமா பார்த்த இந்த கோவிட்-19 கூட 3 வருஷத்துக்கு 16,831 பேர் தான் கோவிட்-19 என்று புள்ளி விவரம் சொல்லுது. ஆனா இலங்கையினுடைய சுகாதார அமைச்சின் புள்ளி விவரத்தின்படி வருஷத்துக்கு பீடி சிகரெட்டால மட்டும் 25,000 பேர் போறாங்க. பீடி சிகரெட்டால மட்டும் வருஷத்துக்கு 25,000 பேர். அப்ப 3 வருஷத்துக்கு 75,000 பேர், கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு வந்துடுது. அப்ப எது ஆபத்து? கோவிட்-19 விட பீடி சிகரெட் ஆபத்தா இல்லையா? அப்ப இதை நம்ம இந்த ரமலானோட விடணும் என்ற எண்ணம் வைக்கணுமா இல்லையா? சிந்திச்சு பாருங்க. அப்ப இதுல வீடி கொம்பனி நடத்துற ஆட்கள் யோசிக்கணும், வீடு சுத்தி கொடுக்கிற ஆட்கள் யோசிக்கணும், பீடி சிகரெட் விற்கிற கடைக்காரன் இதை யோசிக்கணும். ஹராத்தை வித்துக்கிட்டான். வைரஸை விற்கலாமா? கோவிட்-19 வைரஸ் ஒரு ஆளுகிட்ட இருக்காம என்றால் அவ்வளவுதான். அவர் கேட்ல ரெட் நோட்டீஸ் ஒட்டி இவரை வீட்டை யாரும் போக போடா, பிஹெச்ஐ வந்து விசாரிப்பார்.
உங்களோட வீட்டு ஆறு வந்த பக்கத்தில் இருந்து ஆறு காய்ச்சிட்டு இருந்த கை குலுக்கினீங்களா? எங்கேயாவது உங்களுக்கு சாப்பாடு வந்துச்சா? தொட்டிங்களா? இதெல்லாம் கேட்டு கோவிட்-19 எல்லாம் பிச்சு எடுத்தாங்களே, அதுலேயே 3 வருஷத்துக்கு 16,831. ஆனா இந்த பீடி கம்பெனி நடத்துறவன் கேஸை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எல்லாம் கோயில் வெட்டி கொடுக்குறவன், பீடி சித்து கொடுக்குற பொம்பளை, பீடி சிகரெட் விற்கிற கடைக்காரன், இவனெல்லாம் எப்படி பிடிச்சி வளைச்சு போடணும்? பிஹெச்ஐ மாதிரி எப்படி பிடிக்கணும்? உண்மையிலேயே மனிதன் சாகக்கூடாது என்றுதான் இந்த பிசிஆர் எல்லாம் எடுத்ததும் பிஹெச்ஐ மாதிரி டாக்டர்மார் எல்லாம் வந்து நின்று ஊசி அடிச்சதும் வேண்டா. அதை விட கூட மனிதன் பீடி சிகரெட்ல சாகுறானே, அதை பிடிங்களேன். அதுக்கு போய் முற்றுகை இடுங்களேன், ரெட் நோட்டீஸ் ஒட்டுங்களேன். இந்த கடையில் ஒருத்தரும் ஜாமான் பண்ணக்கூடாது, ஏன்டா பயங்கரமான வைரஸ் கல்லாக்குள்ள லாச்சிக்குள்ள இருக்கு, அடிங்களே. செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆபத்தானது. நான் என்ன சொல்ல வரேன் என்றால், இந்த ரமலான் நம்மிடத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் என்றால் கண்டிப்பாக நாம இதுல இருந்தெல்லாம் விடுபடணும். தெரியாதனமா நம்ம செஞ்சுட்டே இருப்போம். பீடி தானே, சிகரெட் தானே, ஒரு பிரிஸ்டல் தானே அப்படின்னு. கண்டிப்பாக வியாபாரிகள் விற்கக்கூடாது. வியாபாரிகள் ஏன்னா அல்லா மறுமையில கேள்வி என்ன கேட்பானா இல்லையா? அல்லா கேள்வி என்ன? மனுஷனுக்கு நோயையும் சாவையும் கொண்டு வரக்கூடியத நீ எப்படி வித்து காசு உழைப்ப? எவனையும் சாவடிச்சுக்கிட்டு தானே நம்ம உழைச்சி பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறோம். உன்னுடைய பிள்ளை படிக்கணும், வாழணும், அதுக்கு நீ 10 பேரை கொல்லணுமா? இவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஒரு தேச துரோகம் இது. இதை விட ஒரு அனாச்சாரமும் இதை விட ஒரு மோசமான ஒரு கலாச்சாரமும் இருக்குமா? அப்ப குறைந்தபட்சமாக நம்ம இதையாவது யோசிச்சு பார்க்கணும். இந்த ரமலான் நம்மிடத்துல ஒரு தாக்கத்தை செலுத்தணும். நம்ம இதையாவது விற்கிறத விடணும், சுத்துறத விடணும், பாவிக்கிறத விடணும். அப்படிங்கிறப்ப நமக்கு ஹலாலான தண்ணியை குடிக்காம சாப்பாட்டு தின்னாம நம்ம கட்டுப்படுத்த முடியும் என்றால், இந்த ரமலான் முடிந்தாலும் எப்பவுமே நான் அல்லாஹ் தடுத்ததை நான் செய்ய மாட்டேன், அல்லாஹ் ஹராமாக்கியதை நான் தொட மாட்டேன் அப்படி என்று நமக்குள்ள ஒரு ஒரு உறுதியான ஒரு எண்ணக்கருவை உருவாக்குறது சிரமமாகுமா? சிந்திச்சுப்பார். ஏன் செய்ய முடியாது? கண்டிப்பாக செய்யலாம். நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். அப்ப இப்படிப்பட்ட பாருங்க, சொந்த மனைவிக்கிட்டே நெருங்க மாட்டேங்கிறான். ரமலான் மாசம் பகல் நேரங்கள்ல சொந்த மனைவி கிட்ட போய் சேர மாட்டேங்கிறான். ஏன்? ஹலாலான மனைவி தான் இந்த நேரத்தில் ஹராம். அப்ப எப்படி நமக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சிந்திச்சு பாருங்க. எப்படி கேர்ள் ஃப்ரெண்ட் வைக்க முடியும்? எப்படி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்க முடியும்? அப்ப அல்லாஹ் ஹராம் ஆக்கினது இது தப்பு, ஹராம். லவ் பண்ணக்கூடாது, இந்த பேச்சுவார்த்தை கூடாது, இந்த ஹாய் போறது, மெசேஜ் போறது, கொமெண்ட் பண்றது எல்லாம் தப்பு. அந்த தப்பாக எடுக்கிற ஒரு பயிற்சியை இந்த ரமலான் நமக்கு தரணும். அந்த ஹராத்திலிருந்து நம்மளை என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லை, இப்ப தக்வாங்கிறது 2 விஷயம். அல்லாஹ் ஏவியதை எடுத்துக்கொள்வதும் விலக்கியதை விட்டு தள்ளி நிற்கிறதும் தானே. இதெல்லாம் தள்ளி நிற்கிறது. அடுத்தது என்ன பயிற்சி தரும் இந்த ரமலான்? ஏவியதை எடுத்து நடக்கிறது நமக்கு சிம்பிள் ஆகுது. எப்படி சிம்பிள் ஆகுது? சுபஹ் தொழுகை பள்ளி போனா இடம் இல்லை, பைக்கில் பார்க் பண்ற இடம் இல்லை. இந்த ரமலான் காலத்துல சுபஹ் தொழுகையில வளமே மற்ற நாள்ல எல்லாம் சுபஹ் தொழுகையில மோதினார் இகாமத் சொல்றதுக்கு ஒரு ஆள் தேடுற வழியும் இருக்கு. யாரால் மந்த இகாமத்து செல்லுவோம் என்ற மோதினும் லெப்பையும் தொழுகை வேலை இல்லையே. யாராலும் ஆள் வந்தா இகாமத்து செல்றான்னு கடவுளை எட்டி பார்க்குற வழி எல்லாம் இருக்கும். நோன்பு வந்தா பைக்கில் வைக்க இடம் இல்லை, பள்ளி ஃபுல். கொஞ்சம் சப்புல நெருங்கி நில்லுங்க, லைனை விட்டு போட்டு கொஞ்சம் முன்னுக்கு நில்லுங்க சுபஹுக்கு. அப்ப நமக்கு லேசாகுதா இல்லையா? பள்ளிக்கு போறது தொழுகிறது நமக்கு லேசாகுது. அப்ப தக்வா என்கிறது அல்லாஹ் ஏவியதை எடுத்து நடப்பதும் அல்லாஹ் தடுத்ததை விட்டு விலகி நிற்பது, இதுதான் தக்வா. நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது லஅல்லக்கும் தத்தகுன், நீங்கள் அந்த தக்வா உள்ளவர்களாக ஆகலாம் என்பதற்காக என்றால் கண்டிப்பா அந்த பயிற்சி வருகிறது. இந்த நோன்பு காலங்களில் முன்பின் சுன்னத் தொழுகிறது நமக்கு ஈஸியாகுது. தராவி தொழுகிறது ஒவ்வொருயான ஒரு வணக்கம் தானே, கட்டாய கடமை இல்லையே. இரவு தொழுகைங்கிறது தராவிங்கிறது கட்டாயமா நமக்கு ஒவ்வொருயான வணக்கம். பள்ளி நிறையுது, பெண்கள் எல்லாம் வந்து நிற்கிறாங்க, அது நமக்கு ஈஸியாகுது. குர்ஆன் ஓதுறது நமக்கு லேசாகுது. சலாம் கொடுத்து கூடிய ஓடின நாம நோன்பு காலம் கொஞ்சம் இருந்து ஓதிட்டு போவோம், ஒரு 2 வசனத்தை பார்ப்போம் அப்படியே அந்த வசனத்தை கேட்கிறோம், பயான் ஒன்றை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இப்படி பயான் கேட்கறது, குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்யறது, தொழுகிறது, இதெல்லாம் நமக்கு லேசாகுது இல்லையா?
அப்ப இந்த பயிற்சி நமக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ் வணங்குறதுல அந்த டேஸ்ட்டை நமக்கு தரணும். இனிமேல் நாம என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் தொழுகையை மிஸ் பண்ணக்கூடாது, ஒரு நாள் இந்த சுண்ணாக்களை மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம எப்பவுமே ஜமாத்தோட தொழணும். சுபா சகருக்கே எழுப்பின நமக்கு சுபவு கிளம்புற கஷ்டமா? கஷ்டம் இல்லை, எழும்பலாம் எழும்பலாம் எழும்புவோம். அப்ப நமக்கு உண்மையா பசிச்சு எழும்புறோம் இல்லையே? அந்த 4 மணிக்கு இன்னும் யாருக்காவது சாப்பிட முடியுமா? கஷ்டப்பட்டு நம்ம சாப்பிடுறீங்க. இந்த நேரம் யார் பாப்பா சாப்பிடுவான்? இது வாப்பா என்ன வாப்பா செய்யறது அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் சோத்துக்காக எல்லாம் எழும்பல, நாம கடமைக்காக எழும்புறோம். 4 மணிக்கு எழுந்தே ஆகணும், இதுக்கடையில் சாப்பிட்டுறணும். சாப்பிடாம பட்டன் நோம்பிடுகிறது இந்த ரசூலுல்லாஹ் வெறுத்தாங்க. அப்படியும் செய்யக்கூடாது. அப்ப நம்ம நோக்கம் வந்து தின்றது இல்லை, நம்ம சாப்பிடணும், இது கடமை. நம்ம நோன்பு வைக்கணும், இதுக்குள்ள சாப்பிட்டு முடிஞ்சிடணும். பாங்கு சொல்றதுக்கு இடையில எல்லாம் முடிச்சிடணும். அதுக்காக நேரத்தோட எழும்ப முடியுமாக இருந்தால், வணக்கங்களில் நாம இந்த நோன்பு காலங்களில் வேகமாக நம்மளால ஈடுபட முடியுமாக இருந்தால், அப்புறம் எப்படி நம்ம ரமலான் அல்லாத மற்ற காலத்துல முடியாம இருக்குதுன்னு சொல்றது? முடியும், நம்மளால கண்டிப்பா முடியும். அப்ப 2 விஷயம் இந்த ரமலான் மாசத்திலிருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய பயிற்சியாக இந்த தக்குவா நமக்கு தருது. பாவத்திலிருந்து நம்ம விலகி நிற்கிறது, ஹராத்திலிருந்து நம்ம தள்ளி நிற்கிறது. அதே நேரத்தில் அல்லாஹ் ஏவிய ஏவல்களை நாம நபி அவர்களுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் செய்து கொள்வது. நம்ம இஷ்டத்துக்கு செய்வதும் இல்லை, நபி எப்படி செஞ்சாங்களோ அப்படித்தான் செய்வது. நோன்பு காலத்தாங்கிறதுக்காக நம்ம நல்ல டைம் இருக்குது, லோருக்கும் அசருக்கும் இடையில் ஒரு தொழுவோமா நம்ம யோசிச்சா பைத்தியமா? அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்யலையே என்றோம் நம்ம. அதன் அப்படி தொழுவது நோன்பு தானே, கொஞ்சம் சுபக 4 ரக்காயத் ஆக்குவோமான்னு கேட்டா அது எப்படி முடியும்? ரசூலுல்லாஹ் 2 தானே தொழுதாங்க அப்படிங்கிறோம். இது மாதிரி தான் பிதுஅத்துகளை செஞ்சிடக்கூடாது. எப்பவுமே பிதுஅத்துகளை செஞ்சிடக்கூடாது. அல்லாஹ் தூதர் மூலமாக தந்ததுதான் மார்க்கம். மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். எங்களுடைய இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யாராவது கொண்டு வருவார்களாக இருந்தால் அது நிராகரிக்கத்தக்கது அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க? சொல்லி காட்டுறாங்க. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாம தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அதே மாதிரியாக இந்த ரமலான் காலம் 185வது வசனத்தை எடுத்து பார்த்தால், சூரத்துல் பக்கராவுல 185வது வசனத்தை எடுத்து பார்த்தால், இந்த ரமலான் மாசத்தையே அல்லாஹ் எப்படி சொல்றான்னு சொன்னால், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன்ங்கிறான். இந்த ரமலான் மாசம் எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த மாசத்துல தான் குர்ஆன் அருளப்பட்டது அப்படிங்கிறான். இந்த மாசத்துல தான் குர்ஆன் அருளப்பட்டது. பொதுவாக இதுக்கு முன்னால் இருந்த நபிமார்களுக்கு அருளப்பட்ட வேதங்களும் ரமலான் மாதத்தில் தான் அருளப்பட்டது அப்படிங்கிற ஹதீஸ்களும் உண்டு. அப்ப இந்த ரமலான் மாதத்தில் தான் இந்த குர்ஆன் அருளப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அல்லாஹ் தொடங்குறான் எதை பத்தி? ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாசம் இருக்கிறதே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அதில் தான் குர்ஆன் அருளப்பட்டது அப்படின்னு சொல்றான். ரமலான் மாசத்தை குர்ஆன் அருளப்பட்டதுன்னு சொல்லிட்டு இப்ப திரும்ப ரமலான் மாசத்தை பற்றி பேசல, குர்ஆனை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுவான். அந்த குர்ஆன் எவ்வளவு சிறப்புக்குரியதா இருந்தா அப்படி பேசுவான் அல்லாஹ். நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்தை பேசினா அதை பற்றி தானே பேசணும். ஸ்டார்ட் என்ன? ஷஹ்ரு ரமலான், இந்த ரமலான் மாசம் இருக்கிறதே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அதுல தான் குர்ஆன் அருளப்பட்டது சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இப்ப குர்ஆனை பற்றியே சொல்றான். ஹுதல் லின்னாஸ், அது மனித சமுதாயம் முழுக்க எல்லா மனிதர்களுக்கும் அது வழிகாட்டியாக இருக்கிறது. எல்லா மனிதர்களுக்கும் வழிகாட்டி, முஸ்லீம் இல்லாதவன் மனிதனா பிறந்த எல்லாருக்குமே இந்த குர்ஆன் என்ன செய்யும்? வழிகாட்டும். ஓ பையினாத்தி மினல் ஹுதா, அடுத்தது என்ன? நேர்வழியிலே இன்னதுதான் நேர்வழி அப்படிங்கிற சான்றுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒல் ஃபுர்கான், நல்லது எது கெட்டது எது என்ற பிரித்து காட்டக்கூடியதாக இந்த குர்ஆன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மாசத்துக்கிட்ட வாரான். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர, எனவே இந்த மாசத்தை நீங்கள் அடைந்தால் ஃபல்யசுமுஹு, அவர் நோன்பு நோக்கட்டும் அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த குர்ஆன் வசனத்தை 2வது அத்தியாயத்தின் 185வது வசனத்தை பாருங்க. அல்லாஹ் அந்த மாசத்தை சிறப்பிக்கிறதுக்கு குர்ஆன்ல பட்டதுன்னுட்டு அந்த இடத்துல குர்ஆனை பற்றியே சில வரிகளை பேசலாம். அப்ப குர்ஆனுடைய சிறப்புக்குரிய மாசம் இந்த மாசம்.
இந்த மாசத்துல நம்ம இன்னும் குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக ஆகணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாசத்தில் முழு குர்ஆனையும் ஓதுகிறார்கள். எப்பவுமே இந்த ரமலான் மாசம் வந்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்து அதுவரைக்கும் அருளப்பட்ட குர்ஆனை அவர்களிடம் ஓதச் சொல்லி சரி பார்ப்பார்கள். குர்ஆன் அதிகமாக ஓதக்கூடிய மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கூட. எனவே இந்த ரமலான் மாதத்தில் நமக்கு அருளப்பட்ட இறைவேதம், அது நமக்கு இறைவன் தந்த ஒரு வழிகாட்டியது, நேர்வழி. இந்த குர்ஆனை ஓதினால் ஒவ்வொரு ஹர்வுக்கும் 10 நன்மைங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப அதை ஓதுறது அது அவ்வளவு பெரிய ஒரு சிறப்புக்குரியதா இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கெல்லாம் அப்படியே பள்ளிவாசல்ல என்ன செய்யறாங்க, உட்கார்ந்து வியாபார சரக்கு வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது சம்பந்தமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சத்தமாக்கி என்னன்னு கேட்கிறாங்க, ஒட்டகத்துல வியாபார பொருட்களோட வந்துகிட்டு இருக்கிறாங்க, மதீனாக்கு வருது அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிவப்பு நிறமான கொளுத்த 3 ஒட்டகம் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கிற ஒரு வழியை சொல்லித்தரையான்னு கேட்டாங்க. இது பெரிய ஆதாயமா இருக்குத, சொல்லித்தாங்க யார சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. 3 குர்ஆன் வசனங்களை நீங்கள் தொழுகையில் ஓதினால் இந்த ஒட்டகம் கிடைப்பதை விட சிறந்தது அப்படிங்கிறாங்க. அப்ப குர்ஆன் ஓதுறதுங்கிறது அவ்வளவு பெரிய சிறப்பாக நமக்கு என்ன செய்யுது இருக்குது. அப்ப இந்த ரமலான் மாசத்துல இயல்பாகவே நமக்கு நல்ல நேரம் இருக்குது. எப்பயாவது நம்முடைய வாழ்க்கையில குர்ஆன அடையாளம் வச்சு 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 ஓதி முடிச்சிருக்கிறோமா அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சிலர் முடிச்சிருப்போம், சிலருக்கு அது இல்லை, அங்கே எல்லாம் ஓதித்தான் இருக்க நான் முடிக்கல. ஏன் நம்ம அந்த குறைய வைப்பான், இத்தனை தடவை ஓதி முடிக்கலாம். நம்ம நினைச்சிட்டோம்னு சொன்னால் நாம பள்ளி வளமையா நாம போற பள்ளியில் நமக்குன்ற ஒரு குர்ஆனை வச்சுக்கொள்ளலாம். அந்த குர்ஆனுக்கு நூல் வச்சிருக்குது. ஒவ்வொரு நாளும் நம்ம ஓதினால் இன்றையிலிருந்து நம்ம நியத்து வச்சா சுபஹு போற ஒரு 2 தாள், லொஹருக்கு போற ஒரு 2 தாள், அசருக்கு போற ஒரு 2 தாள், மகரிப் போற ஒன்று, எஷாவுக்கு போற கொஞ்சம், நமக்கு நேரம் கிடைக்கும் போது கொஞ்சம், தராவி தொழும் போது இடையில இமாம் நேரம் தாராது, அந்த நேரத்தில் வெட்டி பேச்சுக்களை விட்டுட்டு அந்த குர்ஆனை எடுத்து வச்சு நாம விட்டத்தில் ஓதுறது கண்டிப்பா முடிக்க முடியும். கண்டிப்பா முடிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரமலான் மாசத்துல பல தடவைகள் குர்ஆனை ஓதி முடிக்க முடியும். நம்ம ஒரு தடவையாவது ஓதி முடிக்க இயலாதா? குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக நாம இருக்கணும். இந்த குர்ஆன் மறுமை நாளில் நமக்காக அல்லாஹ்விடம் வாதாடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூரத்துல் பக்கராவும் ஆல இம்ரானும், இந்த 2 சூறாவையும் சொன்னார்கள். சூரத்துல் பக்கராவும் ஆல இம்ரானும் இருக்கிறதே, இந்த 2 சூறாவையும் ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் எப்படி ஒரு சிறப்பை கொடுக்கிறான்னா, மறுமை நாளில் அந்த 2 சூறாவும் 2 பறவைகளை போன்று அவர்களுக்கு நிழல் கொடுத்துக்கிட்டு அல்லாஹ்விடத்தில் வாதிடும், யா அல்லாஹ் இவர்கள் என்னை ஓதியவர்கள், இவரை சொர்க்கத்துக்கு அனுப்பு, இவருக்கு ஈடேற்றத்தை கொடு அப்படி என்று அல்லாஹ்விடத்தில் குர்ஆன் வாதாடும். அந்த ஒரு பாக்கியத்தை நம்ம ஏன் இருக்கக்கூடாது? இந்த சூரத்துல் பக்ரா ஆல இம்ரான் அடிக்கடி ஓதலாமே. அந்த சூறாவினுடைய சிறப்பு அப்படி சொல்லி காட்டுறாங்க. எனவே இந்த ரமலான் நம்மிடத்தில் இந்த குர்ஆனை அதிகம் ஓதக்கூடியவர்களாக மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்க வேண்டும். அதே மாதிரியாக இந்த ரமலான் மாசம் வந்துவிட்டால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்றை விட வேகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கிட்ட இருக்கிறத தர்மம் செய்வாங்க, அவர்கிட்ட இருக்கிறத கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் செய்கிறார்கள். இந்த ரமலான் மாசத்தில் நம்மகிட்ட எவ்வளவு முடியுதோ அவ்வளவு, நம்மகிட்ட என்ன இருக்கிறதோ அதுல கொஞ்சம் நாம் அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் போது, தர்மம் செய்யும் போது அந்த பாக்கியத்தை நம்ம எடுக்கிறோம். அல்லாஹ் நம்ம தந்த நிஅமத்திலே இருந்து, அல்லாஹ் நமக்கு தந்த சொத்து சுகத்திலே இருந்து ஏழைகளுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு, சிரமப்படுறவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை நாம் அதிலிருந்து செய்ய 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 நம்முடைய மனநிலை ரொம்ப சந்தோஷப்படும். உண்மையான ஒரு ஆத்ம திருப்தி, உண்மையான ஒரு மகிழ்ச்சி என்பது நம்ம அடுத்தவங்களுக்கு உதவும் போதுதான் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை இந்த உலகத்தின் வானத்துக்கு இறக்கி வைக்கிறான். ஒவ்வொரு நாளும் அவர் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார், யா அல்லாஹ் யாரெல்லாம் இன்று தர்மம் செய்கிறார்களோ அவர்களுக்கு இன்னும் வளர்ச்சியை கொடு, இன்னும் கொடு. யாரெல்லாம் இன்று கஞ்சத்தனம் காட்டுகிறார்களோ, கொடுக்காம இறுக்கி பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அழிவை கொடு யா அல்லாஹ் அப்படிங்கிறார்.
அந்த மலக்கு துவா கேட்குறாங்க. கொடுக்கிறதால நமக்கு எப்பவுமே இன்னும் அல்லாஹ்வுடைய அருள் கிடைச்சிக்கிட்டே. நம்ம எல்லாம் உழைச்சி இல்லை வரல, நாம் உண்மையாக தேடினதை கணக்கு பார்த்தா முடிஞ்சு போச்சுன்னு ஒரு நாளையிலேயே. அல்லாஹ் நம்ம பரக்கத் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் நமக்கு நினையாப்புறத்தால ரிஸ்க்கு தந்துக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நாம் நினைக்கக்கூடாது நான் படித்ததுனால, நான் டிகிரி முடித்ததுனால, அது என்ற ஐடியா, என்ற திறமை, எனக்கு இது இருக்கக்கூடிய அந்த கிரிமினல் மூளை, நாங்கள்லாம் அப்படித்தான் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அல்லாஹ் ஒரு நரம்பை சொல்லி கொடுத்தாண்டா அவ்வளோதான், இருக்கிறதெல்லாம் கரைஞ்சிடும், முடிஞ்சு போச்சு. எல்லாம் போய் கடைசியில் டாக்டர் சொல்லுவேன், என்ன செய்ய நீ வீட்டை கொண்டு போங்க, 1 கோடி செலவழிச்சதுக்கு பிறகு ஒன்றும் செய்யணும்னா அது நாங்கள் மருந்துலாம் கொடுத்து பார்த்துட்டோம், ஒரு உடம்பு வந்து ஏற்றுக்கொள்ளுதில்லம்மா. கடைசியாக இதை நேரத்தோடையே சொல்லிக்கலாம், கொண்டை மைய திறக்கிற வேலையை பாருங்கம்மா, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அப்போ நம்மளால் ஒன்றுமே இல்லை. எல்லாம் நமக்கு ரிஸ்க்கு தந்திக்கிறான், தர்றதெல்லாம் தான் கொடுக்க சொல்கிறான். கொடுக்கலாமே, தர்மத்தை செய்து நீங்கள் நிவாரணம் தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம கொடுக்கறதால வர வேண்டிய நோயும் நம்மளுக்கு இல்லாமல் போகும். எனவே தர்மம் செய்யக்கூடிய அந்த பழக்கத்தை இந்த ரமலான் மாசத்துல நம்ம ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமலான் மாசத்தை அல்லாஹ் தஆலா நோன்பு விதியாக்கி இருக்கிறோம். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆகலாம் என்பதற்காக என்று அல்லாஹ் சொல்கிறான். இறையச்சம் என்பது அல்லாஹ்வுடைய ஏவல்களை எடுத்துக்கொள்வதும் அல்லாஹ் தடுத்ததை நின்று நாம் விலகிக் கொள்வதும் ஆகும். கண்டிப்பாக அதை இந்த ரமலான் நமக்கு பயிற்சி தருகிறது. இந்த நோன்பிலே நாம் அல்லாஹ் தடுத்ததை தள்ளி வைப்பதில் எவ்வளவு இருக்கிறோம் என்றால், நாம் உழைச்சதையே நம்ம நோன்புல சாப்பிடாம தள்ளி வைக்கிறோம். இந்த பயிற்சி அடுத்தவன் சொத்தை எடுக்காமல் நமக்கு தருகிறது. நம்முடைய மனைவியை நாம் தொடாமல் தீண்டாமல் இருக்கிறோம் என்றால், நமக்கு ஹராமான ஜினா செய்வது என்பதை நமக்கு ஹராம் என்று தெளிக்காட்டுவது. அதே மாதிரி இந்த ரமலானில் இபாதத்திலே நாம் கூடுதலாக ஈடுபடுகிறோம் என்றால், அல்லாஹ் ஏவிய ஏவல்களை சதா எல்லா காலங்களிலும் எடுத்துக்கொள்வது நமக்கு இலகுவாக இருக்கும். இந்த ரமலான் மாசத்தில் நாம் குர்ஆனை ஓதுகிறோம் என்றால், எப்பவுமே ஓதுவது நமக்கு ஈஸியாக இருக்கும். தர்மம் செய்வது நமக்கு ஒரு வழக்கமாகும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து இறையச்சத்தை, தக்வாவை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக, இந்த நோன்பின் பயனை முழுமையாக நமக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியசாலிகளாக ஆக்குவதற்கு அல்லாஹ் நமக்கு பாக்கியம் செய்ய வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த நோன்பு காலத்து அமல்களை எல்லாம் ஏற்று சொர்க்கத்தை, உயர்ந்த அந்த சொர்க்கத்தை